சில நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அறிவுரைகள் சொல்கிறோம். மற்றவங்களுக்கு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். நாம் அதை செய்து கொண்டே இருக்கோம். பல நேரத்தில் அது நமக்கு தெரியல. அடையாளம் தெரியாத கல்லறைகளே அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான் காரணம். நமக்கே தெரியாமல் மற்றவங்களுக்கு போதிக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கிறது கிடையாது. இன்றைக்கி 3 விஷயத்துக்காக திட்டுறார் பரிசேயர்களை. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் எதுக்காக திட்டுறாரு? ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் சட்டங்களை கடைப்பிடிக்கிறீங்க, 10ல் 1 பங்கை சரியா கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது அன்பு நீதி. இது 2 தான் நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கணும். அதையும் கடைப்பிடிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் உண்மையாக கடைப்பிடிக்க வேண்டியது அன்பு நீதி. இதை தான் நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் இதில் தவறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் திருச்சபை கட்டளைகள் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? முதல் கட்டளை என்ன? திருச்சபை கட்டளைகள், 10 கட்டளைகள் கிடையாது. ஏதோ ஒரு கட்டளை ஃபாதர் நீங்களே சொல்லிடுங்க அப்படின்றீங்களா? திருச்சபை கட்டளைகளில் முதல் கட்டளை, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்கிறோமா வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு தவறாமல் போயிடணும், மிஸ் பண்ணக்கூடாது. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயர், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, விபூதி புதன் எல்லா திருப்பலிக்கும் கட்டாயம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்மளும் போகிறோம். இது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளை. ஆனால் எதற்காக திருப்பலிக்கு போகிறோம்? எதற்காக திருப்பலிக்கு வரோம்? நம்ம கடமைக்கு கட்டளைக்காக ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருப்பலிக்கு வந்துட்டு போகிறோம். ஆனால் திருப்பலியில் நடக்கிறத நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதற்காக தான் திருப்பலிக்கு வரோம். திருப்பலியில் இங்கே என்ன நடக்குதோ அதை என்னோட லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கரெக்டாக வரணும், கடன் திருநாக்கெல்லாம் திருப்பலி வந்துடணும், அட்டன் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னா நம்ம அடையாளம் தெரியாத கல்லறைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம்.